48 லட்ச ரூபாய்க்கு 10 சென்ட் இடத்துல ஒரு சூப்பரான வீடு விலைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடு எங்கே அமைச்சிங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு தெற்க ஒரு 18 கிலோமீட்டர், பொள்ளாச்சியிலேருந்து தென்கிழக்கு ஒரு 25 கிலோமீட்டருங்க. வல்லக்குண்டாவரம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது. வீடு மட்டுமே வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மணலில் கட்டின வீடுங்க. கட்டி வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. வடக்கு வாசல் வீடுங்க இது வந்துட்டு. வீடை ஒட்டியே வந்து பஞ்சாயத்து ரோடுங்க. எவ்வளோ பெரிய காரில் வந்தீங்கன்னா சரி அப்படியே நீங்கள் வந்து வாயு மூலையில் வந்து வாசுப்படி உள்ள வைக்கலாமுங்க. எலிவேஷன் நல்லாவே இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டை பார்க்கும்போது. வீட்டுக்கு வடக்காலையும் காம்பவுண்டுங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 அடி கேப் விட்டு அப்படியே வந்து பூசருக்கு பிடிக்கல இடம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு 2 காரை கொண்டு போய் நிறுத்துற அளவுக்கு கூட வந்து நல்லா இடம் இருக்குதுங்க. வாயு மூலையில் இந்த இடத்துல வந்து துவைக்கல் வச்சுட்டாங்க. அப்படியே வந்து டேங்க்லேருந்து வந்து தண்ணி வரக்கு வந்து பைப்பும் வச்சுட்டாங்க. நம்ம வீடு ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெளியில் வீதி பைப்பும் இருக்குது. நல்ல தண்ணி கனெக்ஷன் இங்கே வந்துட்டு. இது வந்து முன்னாடி போர்ட்டிக்கோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் இந்த இடத்துல இது வந்து முதல் பெட்ரூமுங்க. மொத்தம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து 3 பெட்ரூம் இருக்குதுங்க. தென்மேற்கு மூலையில் வந்து வாஸ்துப்படி படிக்கட்டு வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. விண்டோ எல்லாமே யூபிவிசி போட்டு வச்சுருக்காங்க. டோர் இதெல்லாம் வந்து ரெடிமேட் டோர் எல்லாமே வந்துட்டு. ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி கிரில் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே முன்னாடி தர ஊராமே கிரானைட் போட்டது தான். வீட்டுக்குள்ளேயும் வந்து ஃபுல்லாக கிரானைட் தாங்க போட்டது. 16க்கு 17 சைஸில் ஒரு பெரிய ஹாலுங்க. 10க்கு 11 இது வந்து 2வது பெட்ரூமுங்க. கிச்சன் ரூம் போகும்போது இந்த இடத்துல எலிவேஷன் பாருங்கள், டிசைன் சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே தாங்க கிச்சன் ரூமு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏனமான வைக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லா செட்டப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சிங்க்கு இதெல்லாமே வந்து பின்னாடி வந்து லாப்ட்டு அலமாரி அப்படியே நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸ் கிச்சனாக தான் வந்து இருக்குதுங்க. வால் ஃபுல்லாமே எல்லாமே டைல்ஸ் ஒட்டி வச்சுட்டாங்க பூராமே. இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடப்பாக்கல் ஒட்டி வச்சுருக்காங்க எல்லாமே. பக்கத்தில் ஒட்டின மாதிரியே வந்து இது வந்து டைனிங் ரூமுங்க. அப்படியே இதுலேருந்து வெளியே போகிறக்கு இந்த இடத்துல கதவும் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு போட்டு இந்த இடத்துல கை கழுவுறதுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இது வச்சுருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன சிங்க் மாதிரி வாஷ் பேஷனு. இது வந்து 3வது பெட்ரூமுங்க. வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. மொத்தம் 3 பெட்ரூம் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்து. 3 BHK வீடு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. வீட்டை சுற்றியுமே காம்பவுண்டு, பக்கத்தில் வீடுங்க, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு தான். நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியா. ஜலமூலையில் வாஸ்துப்படி வந்து வாட்டர் டேங்க்கு 7000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதுங்க. மேலேருந்து மழை தண்ணியை வச்சுட்டு இந்த பைப் வழியை வந்து அப்படியே வந்து வெளியில் போகிறக்கு பார்த்திங்கன்னா இதில் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா கிழகோடு இறக்கமாக வாட்டமாக வச்சுருக்காங்க. தண்ணி பூரா வெளியில் ஒரு எங்கேயுமே நிற்காது. வீடொட்டி கிழகோட்டில் வந்து இது வந்து கார் ஷெட்டுங்க. இது வந்து ஒரு அவுட்ரு கிச்சன் ஒன்று வச்சுருக்காங்க வீட்டு கிழக்கால. ஏதாவது சப்போஸ் ஏதாவது வீட்டுக்குள்ளே நான்வெஜ் நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஒரு சாப்பாடுக்கு பிடிச்சி அடிச்சு அப்படியே வெளியில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்துட்டு இங்கேயும் ஒரு கிச்சன் ஆச்சு. இல்லை நான்வெஜ் உங்களுக்கு ஆகவே நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா உங்களோட பிரியம் தாராளமாக எதையுமே இல்லாமல் நீங்கள் எப்போ போல சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது டாய்லெட், இந்தியன் டாய்லெட்டுங்க. வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு பூசுறதுக்கு வரக்குள்ள இடம் மட்டும் தான் கட்டி வச்சுருக்காங்க. யாராவது ஒரு 3 சென்ட் 4 சென்ட் எங்களுக்கு வேணாம், நெருக்கமாக வேணாம், ஒரு 10 சென்ட் இடத்துல விலாசமாக எங்களுக்கு ஒரு வீடு காட்டுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடு வந்து நல்லாவே சூட் ஆகும். ஒரு கிராமத்தில் வந்தால் போனால் தங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஓடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, கேரளா ஓடு மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து நீங்கள் திருமுதுமலை டேமுக்கு போயிடலாங்க. இங்கேருந்து மேற்கு போனீங்கன்னா ஆலியார் டேமுக்கும் போயிடலாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி டேங்க் வச்சுருக்குறாங்க. கன்னி மூலையில் நல்ல ஒரு அமைதியான ஊர், மிகப்பெரிய ஒரு ஊர். டவரும் கிடைக்கும், 5G கிடைக்குது இந்த ஊரில் வந்துட்டு. டவர் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்களா. தென்னந்தோப்பட்டு மாதிரி ஒரு அமைதியான ஒரு கிராமம் தான் இது வந்து. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 10 சென்ட் இடத்துக்கு இந்த பில்டிங் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு மொத்தமாக சேர்ந்து 48 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ். பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.